லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆடிட் ஃபார்ம்ஸ்க்கான மாஸ்டர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறத டைரக்டாவே உள்ள போயிடலாம். நம்ம ஆல்ரெடி மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா டைரக்டா வந்து வவுச்சர்ஸ் போயிட்டு, இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மே மார்ச் மந்தோடது நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஏப்ரல் 1ஆம் தேதியை நான் வந்து பில்ஸ் ரைஸ் பண்றேன். ஸோ யாருக்கு பண்றது பாத்தீங்கன்னா கிளைண்ட் 1 அப்படிங்கிறவருக்கு நான் பண்றேன். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளைண்ட் ஒன்னை வந்து யாரு டீல் பண்றாங்க அப்படிங்கிற நேம் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம என்ன என்ன சர்வீஸ் கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். இதுல கொடுத்துட்டு ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் சார்ஜஸ் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 25 அப்படின்னு கொடுத்துறேன். 1500 ருபீஸ் நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இன்டர்னல் ஆடிட் அப்படிங்கிற இன்னொரு சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னாலும் அதே தான். இன்டர்னல் ஆடிட் ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 25 அப்படிங்கிறது கொடுக்குறேன். நான் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5000 போட்டுக்கிறேன். ஸோ நான் என்ட்ரி மேக் பண்ணிட்டேன். அடுத்த கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் கிளைண்ட் 2 அதே தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த கஸ்டமரை டீல் பண்றோம் அப்படிங்கிறது போட்டுக்கிறேன். அதே ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் சார்ஜஸ் திரும்ப வந்து ஃபார் த மந்த் ஆஃப் மார்ச் 25 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1800 ருபீஸ் நான் போடுறேன். இவங்களுக்கு இன்டர்னல் ஆடிட் இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நான் அடுத்த கிளைண்ட் பில் ரைஸ் பண்றேன். ஸோ நான் ஒவ்வொரு தடவையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து டைப் பண்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சேலஞ்சான விஷயமா இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறது அடுத்த கிளைண்ட்டுக்கு என்ட்ரி போடும்போது நான் சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டிஆர் ஃபைலிங் சார்ஜஸ்ல கண்ட்ரோல் என்டர் கொடுத்துட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நான் இதை ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஃபார் த மந்த் ஆஃப் அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த லெஜரோட டெஸ்கிரிப்ஷனை பிக்சலா வச்சுட்டு நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க நமக்கு எடுத்துட்டு வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா மார்ச் 25 மட்டும் போட்டா போதும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு 2200 அப்படின்னு போட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு லெஜர் இன்டர்னல் ஆடிட்டுக்குமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்டர்னல் ஆடிட் ஃபார் த மந்த் ஆஃப் அப்படின்னு நான் போட்டு வச்சுறேன். போட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ நான் கொடுத்த அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபில் ஆயிரும். நீங்க ஜஸ்ட் என்டர் கொடுத்தா மட்டும் போதும். நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 2800 போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு கஸ்டமருக்கா போய் மந்த்லி மந்த்லி வந்து நீங்க இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் போடுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ல யார் வந்து எந்த அந்த நம்மளோட டீம்ல யார் வந்து இந்த கஸ்டமர் ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கறத நீங்க போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நான் இந்த ரிப்போர்ட்ல எப்படி வந்தேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கேட் ஆஃப் டேலிலேயே வந்து டே புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க வந்து இதை பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட டிரான்சாக்ஷன் எப்படி போடுறது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட டீம் ஏதாவது கஸ்டமர் பிளேஸ்க்கு டிராவல் பண்றாங்க அப்படின்னாலுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சஸ் லெஜர் நம்ம கிரியேட் பண்ணிட்டு டிராவல் அலவன்சஸ் அப்படிங்கிற ஒரு லெஜர் கிரியேட் பண்ணிட்டு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சைட்டுக்கு கஸ்டமர் பிளேஸ்க்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நம்ம டீம் இங்க இருந்து போறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் போயிருக்காங்க, வெங்கடேஷ் அப்படிங்கிறவர் போயிருக்காரு. கேஷ் வந்து எந்த இது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா டிராவல் அலவன்ஸ் ஒரு 700 வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பேமெண்ட்டும் நம்ம ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.